தெய்வநூல், தமிழ்மறை, முதுமொழி, திருவள்ளுவம், உலக பொதுமறை, முப்பால், வாயுரை வாழ்த்து, பொய்யாமொழி, பொதுமறை என பல பெயர்களால் குறிப்பிடப்படும் காலத்தால அழியாத திருக்குறளை பத்தி பார்க்கலாம். திருக்குறள்ல குறிப்பிட்ட மதத்தையோ அல்லது கடவுளையோ பற்றி பேசுவதில்லை. திருக்குறள்ல உயிரெழுத்துக்கள்ல பயன்படுத்தப்படாத ஒரே எழுத்து அவு. திருக்குறள்ல 14,000 சொற்களை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த 14,000 சொற்கள்ல 42,194 எழுத்துக்கள் இருந்திருக்கு. திருக்குறள்ல பனை மரம் மற்றும் மூங்கிலை பத்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது மனிதர்களுடைய வாழ்க்கை அம்சங்களை பற்றி குறிப்பிடுது. திருக்குறள்ல இடம்பெறாத 2 சொற்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மற்றும் கடவுள். இதே மாதிரி திருக்குறள்ல இடம்பெறாத எண்கள்ல ஒண்ணு எதுன்னு பாத்தீங்கன்னா 9. திருக்குறள்ல குறிப்பிட்டிருக்கிற ஒரு பழம் எதுன்னு பாத்தீங்கன்னா நெருஞ்சி பழம். அதே மாதிரி விதையும் குறிப்பிட்டிருப்பாங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா குன்றிமணி. திருக்குறள்ல பயன்படுத்திக்கிற 2 மலர்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா அனிச்சம் மற்றும் குவளை மலர். இது இல்லாம திருக்குறளை பத்தின வேற ஃபேக்ட்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.